ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். எல்லா வீவர்ஸ்க்கும் வணக்கம். அந்த மாதிரி என் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதேமாரி லைக் போடுறதும் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் நான் சமைக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸ் போட மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் பண்ணுறேன். லெமன் ரைஸ் வந்து இது வித்தியாசமாக இருக்கும், நம்ம செய்கிற மாதிரி இருக்காது. இந்த பெங்களூரில் கோவிலுங்களில் கூட இந்தமாரி தான் பிரசாதம் கொடுப்பாங்க. அதுக்கு மேட்சாக இது சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன். இப்போ கத்திரிக்காய் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு காமிச்சிட்றேன். வானலில் எண்ணெய் போடுறேன், நல்லெண்ணெய் போடுறேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன், ஒரு சிட்டிகை வெந்தயம் போடுறேன், கடுகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். பாருங்கள், ஒரு 6 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தக்காளியும் நீல வாக்கில் ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். இதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாருங்கள், ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு நீல வாக்கில் தான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். 3 சின்ன சைஸ் கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். பாருங்கள், காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், இந்த காய்க்கு தேவையான உப்பு, பாருங்கள், இந்த காய்க்கும் காரத்துக்கு தேவையான உப்பு. பாருங்கள், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போ இது நல்லா சுண்டட்டும். தண்ணி சுண்டி காய் வெந்தவுடனே கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிளறி இறக்கிட வேண்டியது தான். இப்போ லெமன் ரைஸுக்கு என்னென்ன தேவைன்னு காமிச்சு விட்றேன். இதை மூடிடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சு தண்ணி சுண்டி வரக்குள்ளே நல்லா காய் வெந்திருக்கிறோம். அப்போ கரம் மசாலா போட்டுட்டு இறக்கிடலாம். இதை மூடிட்டு இப்போ லெமன் ரைஸ் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நல்ல பெரிய பழம் லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து நான் தாளிக்கிறப்ப எதுவும் மிளகாலாம் சேர்க்க மாட்டேன். இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு 1/4 இது இருக்கும், தேங்காய் 1/4 மூடி இருக்கும். 5 பச்சை மிளகா இந்த 1 கப் ரைஸுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து கரகரன்னு அரைச்சிட்டு வந்துடணும்.
மிக்சியில். பாருங்கள், இதை மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிட்டு இருக்கிறேன். இப்போ லெமன் ரைஸ் தாளிக்கலாம். பாருங்கள், பாருங்கள் கல் காஞ்சிடுச்சு. வானல் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். இதுக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டுக்கிறேன். பாருங்கள், அது கூடயே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அது கொஞ்சம் பொரியட்டும் நல்லா, அப்புறமேலுக்கா கடுகு சேர்க்கும். இந்தமாரி லெமன் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயும் செய்கிற சாதத்தை விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பசங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். பாருங்கள், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இங்கெல்லாம் கோவிலில் இதான் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க பிரசாதம். பாருங்கள், கடுகு சேர்க்குறேன், ஜீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடலப்பருப்பு கடலெல்லாம் கூட வறுந்துடுச்சு. எல்லாம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன்ல தேங்காய் பச்சை மிளகா, அது சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த ஒரு கப்புக்கு தேவையான சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். கம்மியாக போடலாம், பத்தலைன்னா கூட அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சாதத்தை கலந்துக்கிறேன். இந்த வாசனை அப்படி வரும். இந்த பச்சை மிளகா வதங்குற வாசனை, தேங்காய் பச்சை மிளகா ரெண்டும் இந்த நல்லெண்ணெயில் வதங்குறப்ப அது ஒரு மாதிரி வாசனை, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரைஸ் சிம்மில் வச்சுட்டு இருக்கிறேன். இது ஒரு லெமன் லாஸ்ட்டாக தான் நான் சேர்க்கணும். அப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. அப்போ தான் அந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இது மேலே அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் அப்படியே ஹையில் வச்சு அப்படியே நிறுத்திடுங்க. பாருங்கள், கத்திரிக்காயும் வெந்துடுச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா நம்ம போட்ட எண்ணெய்லாம் நல்லெண்ணெய் சைடில் வந்துடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி அந்த சூடுலேயே இருக்கட்டும். நான் மூடி வச்சிட்றேன், ஸ்டவ் நிறுத்திடுறேன். வாங்க, வித்தியாசமான லெமன் ரைஸும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவலும் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க.